பாருங்க, நாளைக்கு கலெக்டர், நாளைக்கு டாக்டர், நாளைக்கு இன்ஜினியர், நாளைக்கு பைலட், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், யாரா வேணா ஆகலாம். சிரிப்ப பாருங்க ஒவ்வொருத்தர் முகத்திலையும். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, வணக்கம். நிறைய பேர் கேள்விப்படுவீங்க, சிஎமோட பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, அது ஒரு நல்ல திட்டம், அவங்களுக்கு காலை உணவு அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது போடப்படுதுன்னு அப்படின்னு. பட் அந்த சத்தான உணவு அது போடுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம். அண்ட் குழந்தைங்கள தானே கூட்டம் பெனிஃபிஷரியா, ஏன் அவங்களுடைய தாய்மார்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலை உணவு திட்டம் சமைச்சு போடுறதுக்கு யாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம்னு நம்ம கவர்மெண்ட் யோசிச்சு போது அவங்களுக்கு ஒரு யோசனை இந்த பிள்ளைங்களோட தாய்மார்களுக்கே அந்த வேலையை கொடுத்தா அவங்களுக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பும் ஆச்சு, அதே சமயம் தான் பிள்ளையும் சேர்ந்து சாப்பிடுதேன்னு அதுல அன்பையும் ஊட்டி சமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிராவிடியன் டச் அந்த முடிச்சுல இருந்தது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெண்களும் இந்த காலை உணவு திட்டத்தை சமைச்சு போடுற தாய்மார்கள் இவங்க தான் இந்த குழந்தைகளோட வந்திருக்காங்க. முதற்கண் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம். அப்பாவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அப்பா தானே எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். 100 நாள் வேலைக்கு தான் எங்க அம்மா போறாங்க. ஆனா எங்க அம்மா தினமும் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது, சுறுசுறுப்பாவும் இருக்க மாட்டோம். இப்ப காலை உணவு இருக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமாவும் இருக்கோம், சுறுசுறுப்பாவும் இருக்கோம், நல்லா படிக்கவும் முடிகிறோம். இந்த அப்பா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால நானும் ஐஏஎஸ் ஆக விரும்புறேன். அப்பாவுக்கு என் தமிழ்நாட்டு மாணவ குழந்தைகள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, தேங்க்யூ. உங்க பேர் என்ன மேடம்? இதுல சொல்லுங்க. ஜீவிதா. ஜீவிதா. ஓகே, இப்ப ஒரு குழந்தை பேசு, அடுத்து ஒரு அம்மா பேசலாமா? யார் பேச போறீங்க? நீங்க பேசுறீங்களா? வாங்கம்மா வாங்க. நான் பேசுங்க. இல்ல, நான் 100 நாள் வேலைக்கு தான் போறேன். பிள்ளைய கேர் எடுத்து பார்க்க முடியாது, கேர் எடுத்து பார்க்காதனால உடம்பு முடியாம போயிடுச்சு. இப்ப அந்த ஹெல்த்தி பவர் கொஞ்சம், இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமா இருக்கு. அதோட இப்ப நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கா, அதோட எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. சாப்பாடு விதவிதமா ஆரோக்கியமாவும் போடுறாங்க, நல்லா சுத்தமாவும் போடுறாங்க, டீச்சரும் நல்லா இதை எடுத்து போடுறாங்க. அந்த இதுக்காக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நம்ம சிஎம் ஐயாக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்க என்னம்மா சொல்ல விருப்பப்படுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. என்னோட பேரு ஆதிலட்சுமி, நான் வேலூர்ல இருந்து வரேன். என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இவங்க 5th ஸ்டாண்டர்ட் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா, இவங்களுக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. எனி டைம் எப்படி இருக்கும்னா, ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும், மூக்கு ஒழுகிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன சொல்லிடுவாங்க, நீர்க்காய் எதுவும் சேர்த்துக்காதீங்க, அது சேர்த்துக்கிட்டே என்ன ஆகும்னா அடிக்கடிக்கு அவளுக்கு கண்ணை வீங்கி போயிடும், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், மூக்கும் ஒழுகிட்டே இருக்கும். அது கஷ்டமா இருக்கும் எனக்கு. அம்மா எனக்கு தலைவலிக்குது தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் இப்படி சொல்றான்ட்டு எனக்கு ஒரு யோசனையா இருக்கும். நான் காலையில வேலைக்கு போறதுனால சீக்கிரமா சமைச்சு வச்சிருவேன். அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப சில்னஸ் ஆயிடுது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சரி ஸ்கூல்ல எங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா என்ன ஆச்சுன்னா, நான் சேர்க்காத எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதுல சேர்க்கிறாங்க. அதனோட இம்யூனிட்டி பவர் என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகும். அவளோட ஃபுட் இப்ப அவளுக்கு ஏத்துக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப ரன்னிங் ரோஸ் ப்ராப்ளமும் இல்லாம போயிடுச்சு. அதனால இவளுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த பிரச்சனை, அதாவது என்னன்னா, தலைவலியால நான் அடிக்கடிக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. நானும் வேலைக்கு போறதை நிறுத்துற மாதிரி இருக்கும், அவளும் அதே மாதிரி என்ன ஆகும்னா ஸ்கூல் போக முடியாது. எனக்கு லாஸ் ஆஃப் பேவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் அது கஷ்டமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. நல்லா சாப்பிட்றான், இம்யூனிட்டி பவரும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப எல்லா ஃபுட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி இந்த காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்கு. நன்றி ஐயாவுக்கு. நன்றி. நன்றி.